வருது. சன் தொலைக்காட்சியில ஏதோ ஒரு தீபாவளி பட்டிமன்றமோ, பொங்கல் பட்டிமன்றமோ, எதிரணி ஏதோ நான் கேலி பண்ணி ஒரு வார்த்தைய சொல்லும்போது, வழக்கமா நம்ம ஊர்ல அதிகம் சாப்பிடுறவங்கள சொல்ற ஒரு வார்த்தைய சொல்லி நான் சொல்லிட்டேன். சரி. ஐயாவும் ஆமாம்மா அவங்க அப்படிதாம்மா இருக்காங்க அப்படின்னும் ஐயாவும் சொல்லிட்டாங்க. ஆ. அது டெலகாஸ்ட் ஆயிடுச்சு. ம். ஆனா, அது அது ஏதோ ஒரு சமூகத்தை குறிக்கிற ஒரு சொல் போல. அது எனக்கே தெரியல. ஆனா, தென் மாவட்டங்கள்ல பொதுவா நெறைய சாப்பிடுறவங்கள நம்ம திட்டுற ஒரு வார்த்தை அது. சரி. அது அந்த சமூகத்த சேர்ந்தவங்க ஐயாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. ஐயோ! தமிழறிஞர் சாலமன் பாப்பையா அவர்களுக்கு ஃபோன் பண்ணி, "உங்க அணியில பேசின அந்த பொண்ணு இந்த மாரி எங்க சமூகத்த சாடி பேசிருச்சு. நாங்க அவங்கள வந்து வழக்கு போட போறோம். இல்லன்னா அவங்க நம்பர் குடுங்க. நாங்க சத்தம் போட போறோம்" அப்டின்ருக்கிறாங்க. ஆ. அப்புறம் ஐயாவுக்கு செம கோவம் வந்துருச்சு. "உங்களுக்கு எத்தன வயசு?" அப்டின்னு கேட்டிருக்காரு. அந்த சமூகத்தின் தலைவர் பேசியிருக்கிறார். 75 வயசு சொல்லியிருக்காரு. அந்த பேசுன பொண்ணுக்கு உங்க மக வயசு தான் இருக்கும். உங்க சமூகத்த பத்தி மொத அவங்களுக்கு தெரியுமா? இந்த வார்த்தை சர்வசாதாரணமா எல்லார் வீட்லயும் நம்ம தெற்கு பகுதியில பேசுற ஒரு வார்த்தை. அவங்க அந்த மீனிங்ல சொல்லியிருப்பாங்கன்னு நீங்க நெனைக்கிறீங்களா? என்னப்பா நீங்க ஃபேமஸ் ஆகணுங்கிறதுக்காக என்ன வேணா சொல்வீங்களா? இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு ஐயா சத்தம் போட்ட உடனே அவங்க, "மன்னிச்சுக்கோங்க ஐயா, மன்னிச்சுக்கோங்க. ஏதோ தெரியாம சொல்லிட்டோம்" அப்படின்னு சொல்லி ம். அவங்க ஜகா வாங்கிட்டாங்க.